திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போடும் ஏட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றனை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாட்டார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மதுரை ஆளவாய் சொக்கநாதன் திருவடியை போற்றி போற்றி. நமது சிவ சிவ அன்பே சிவம் குழுவில் பயணிக்கும் அனைத்தடியாருக்கும் இனிய மதிய வணக்கம். சிறப்பு விருந்தினர் வருகின்றிருக்கும் சதீஷ் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பயிற்சி ரேகி சிகிச்சை. நன்றி ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. வணக்கம். சிவசிவ அன்பே குழுவில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ரேகி சிகிச்சை மற்றும் ரேகி பயிற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இதில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சிவசிவ அன்பே குழுவை நிர்வகித்து வரும் சிவகார்த்தி அண்ணா மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த பிரபஞ்ச சக்திக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பயிற்சி வகுப்பினை நாம் தொடங்கலாம். முதலில் பிரார்த்தனை. ஓம்காரம் 3 முறை. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்புகலசாரபக்ஷிதம் மாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷா மந்திரம். அப்படி கேளுங்க, கண் மூடிட்டு. ஓம் நமஸ்தே கணபதயே த்வமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி த்வமேவ கேவலம் கர்த்தாசி த்வமேவ கேவலம் தர்த்தாசி த்வமேவ கேவலம் ஹர்த்தாசி த்வமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி த்வம் சாக்ஷாத் ஆத்மாசி நித்யம் ரிதம் வச்மி சத்யம் வச்மி. அவ த்வமாம் அவ பக்தாரம் அவ ஸ்ரோதாரம் அவ தாதாரம் அவாதாதாரம் அவானுஷானம் அவ சிஷ்யம் அவ பக்ஷாதாத் அவ புரஸ்தாத் அவோதராதாத் அவ தக்ஷாதாத் சர்வதோ மாம் பாஹி பாஹி. சமந்தாத் த்வம் வாங்மயः த்வம் சின்மயः த்வம் ஆனந்தமயः த்வம் பிரம்மமயः த்வம் சச்சிதானந்த திவ்யோசி த்வம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி. சர்வம் ஜகதிதம் த்வத்தோ ஜாயதே சர்வம் ஜகதிதம் த்வத்திஷ்டதி சர்வம் ஜகதிதம் த்வயி லயமேஷ்யதி சர்வம் ஜகதிதம் த்வயி பிரத்யேதி. த்வம் பூமிராபோ நலோ நிலோ நபஹ த்வம் சத்வாரி வாக்பதானி த்வம் குணத்ராயதீதஹ த்வம் தேஹத்ராயதீதஹ த்வம் காலத்ராயதீதஹ த்வம் மூலாதாரதியோசி நித்யம் த்வம் சக்தித்ராயத்மஹ த்வம் யோகினோ த்யாயந்தி நித்யம். த்வம் பிரம்மஸ்த்வம் விஷ்ணுஸ்த்வம் ருத்ரஸ்த்வம் இந்திரஸ்த்வம் அக்னிஸ்த்வம் வாயுஸ்த்வம் சூரியஸ்த்வம் சந்திரமாஸ்த்வம் பிரம்மபூர்பவஸ்வரம் கணாதிம்பூரு மூர்ச்சாரிய வர்ணாதிம் ததனந்தரம் அனுஸ்வார பரதரஹ தாரேன ருத்தம். ஏதத்வ மனுஷ்யரூபம் ககாரோ பூர்வரூபம் அகாரோ மத்தியமரூபம் அனுஸ்வார சாந்தியரூபம் பிந்து ருத்ரரூபம். நாதசந்தான சன்ஹிதி சந்தி சைஷா கணேஷ வித்யா கனகரிஷினி சிருத் காயத்ரி சந்தஹ. ஓம் கம் கணபதயே நமஹ.
एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्दिः प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं ऋतं च वर्तं ऋतं च वस्त्रम् अस्त्रैर्बिभ्राणं मूषिकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्तानुलिप्ताङ्गपुष्पैः सुपूजितं भक्तानुगम्भीनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं सृष्टतो पुरुषोत्परम् योगिनाम्बरः नमो वरदपतये नमो ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः। ओम शांति शांति शांति। அப்படியே நேரடியா ரேகி தியானத்துக்குள்ள போயிடலாம். மூச்சு இழுத்து 3 முறை வெளியே விடணும். மூக்கு வழியா மூச்சு இழுத்து வாய் வழியா வெளியே விடணும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துங்க. கைகள் திறந்து வச்சுக்கணும். புருவ மத்தியில கவனம் செலுத்தணும். புருவ மத்திய கவனிங்க. ஆழ்மனக்கு செல்லக்கூடிய பயிற்சி 100ல இருந்து ஒன்னொன்னா படிப்படியா வந்து நம்ம 1 வரைக்கும் அப்படியே நீட்டே 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 89, 88, 87, 86, 85, 84, 83, 82, 81, 80, 79, 78, 77, 76, 75, 74, 73, 72, 71, 70, 69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61, 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 20, 19, 18,
18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, பாதி தூக்க நிலையில இருக்கணும். முழுசா தூங்கிடவும் கூடாது, முழுசா முழிச்சிருக்கவும் கூடாது. பாதி தூக்க நிலை. நல்ல ஆழ் மனசுக்குள்ள போகணும்.
உள்ள இருக்கக்கூடிய பேர் அமைதியை நம்ம நல்ல அனுபவம் பண்ணணும். எந்த விதமான எண்ணங்களற்ற நிலை, மகிழ்ச்சியான ஒரு நிலை அனுபவம். மனதுல லேசான உணர்வு, எந்த விதமான கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மனசு லேசா ஆழ்ந்த தூக்க நிலைக்கு மனசு நல்ல நம்முடைய தலைக்கு மேல கவனம் செலுத்தணும். தலைப்பகுதி முழுவதும் தளர்வாக்கிக்கணும், ரிலாக்ஸ் ஆச்சு, ஃப்ரீயா. உடல் முழுவதும் தளர்த்தணும். முதல்ல தலைப்பகுதி முழுவதும் தளர்வாக்கிங்க. கண்கள், காது, வாய், மூக்கு, தலைப்பகுதி, கழுத்து பகுதி முழுவதும் தளர்வாக்கி, கழுத்து பகுதியில கவனம் செலுத்தி தளர்வாக்கி, முன்பகுதி, பின்பகுதி, தோள்பட்டை முழுவதும் தளர்வாக்கிங்க. இடது கை முழுவதும் தளர்வாக்கிங்க, வலது கை முழுவதும் தளர்வாக்கி, தோள்பட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய மார்பு பகுதி, வயிற்று பகுதி, முதுகு பகுதி முழுவதும் தளர்வாக்கி, இடுப்புக்கு மேல தலை பகுதி வரைக்கும் முழுவதும் ரிலாக்ஸ் பண்ணுங்க, தளர்வாக்கி. பின்பகுதி, கால்கள், 2 கால்கள் முழுவதும் தளர்வாக்கி, இடுப்பு பகுதி முழுவதும் தளர்வாக்கி, உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை உடல் முழுவதும் தளர்வா வச்சு ரிலாக்ஸ் ஆச்சு. மூச்சு சாதாரண மூச்சு நல்லா உள்ள போயிட்டு வெளியே வரும். டீப் பிரீதிங், ஆழமான சுவாசம், நிதானமான சுவாசம். கண்கள் மூடிய நிலையிலேயே வச்சிருக்க. உள்ளங்கை வானத்தை பார்த்து நல்ல ஆழ்மனசு வெளியே வந்து தலைக்கு மேல கவனம் செலுத்தணும். ரேகின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தி தங்க நிற பந்தாக மாறி நம்ம தலைக்கு மேல மெல்ல இறங்குது. சகஸ்ராரா சக்கரத்துல இறங்கிருக்கு. சகஸ்ராரா சக்கரம் 1000 இதழ் கொண்ட தாமரை, வயலட் கலர்ல இருக்கு. தங்க நிறமான ரேகி பந்து வயலட் கலரோடு சேர்ந்து பிரகாசமா மின்னிக்கொண்டு நம்முடைய சகஸ்ராரா சக்கரத்துக்கு சக்தி கொடுத்து மெல்ல அந்த ரேகி பந்து நம்முடைய ஆக்ஞா சக்கரம் முன் பகுதியா நம்முடைய நெற்றி பகுதியில இருக்கு. ஆக்ஞா சக்கரம் கருநீல வண்ணத்துல இருக்கு. கருநீல வண்ணம் மற்றும் ரேகி பந்து தங்க நிறமான அந்த ரேகி பந்தோடு சேர்ந்து ஆக்ஞா சக்கரம் பிரகாசமா மின்னி கொண்டிருக்கு. ஆக்ஞா சக்கரத்துக்கு நமக்கு முழுவதுமாக சக்தி கிடைக்கிறது. மெல்ல விஷக்தி சக்கரத்தை நோக்கி இந்த ரேகி பந்து கீழ் நோக்கி வந்து கொண்டு இருக்கும். தொண்டை பகுதி,
விசக்தி சக்கரம் நீல வண்ணமாக இருக்கு. இந்த தங்க நிற ரேகி பந்து நீல வண்ணம் சேர்ந்து பிரகாசமா ஒளி வீசிக்கொண்டு அந்த விசக்தி சக்கராக்கு நமக்கு முழுவதுமாக சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கு. நல்ல விசக்தி சக்கரால இருந்து நம்ம கீழ் நோக்கி இந்த ரேகி பந்து வந்துட்டு இருக்கு. அநாகதா சக்கரம் நோக்கி வந்து கொண்டிருக்கு. அநாகதா சக்கரம் பச்சை வண்ணத்துல இருக்கு. இந்த பச்சை வண்ணம் ரேகி பந்து ரெண்டும் சேர்ந்து பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கும். ஹிருதயத்துக்கு நல்ல ஒரு சக்தி கிடைச்சிட்டு இருக்கு. நல்ல ரேகி பந்து நம்முடைய மணிப்பூரக சக்கரத்தை நோக்கி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. மணிப்பூரக சக்கரம் மஞ்சள் வண்ணத்துல இருக்கு. தங்க நிற ரேகி பந்து மஞ்சள் வண்ணம் சேர்ந்து பிரகாசமா ஒளி வீசி கொண்டிருக்கு. நம்முடைய மணிப்பூரக சக்கரத்துக்கு முழுவதுமாக சக்தி கிடைக்கும். ரேகி பந்து சுவாதிஷ்டான சக்கரத்தை நோக்கி போயிட்டு கீழ் நோக்கி. சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. தங்க நிற ரேகி பந்து நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய நிறம் ரெண்டும் சேர்ந்து பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கு. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நமக்கு சக்தி கிடைத்து கொண்டிருக்கு. நல்ல சுவாதிஷ்டான சக்கரத்துல இருந்து நம்முடைய ரேகி பந்து மூலாதார சக்கரத்தை நோக்கி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. மூலாதார சக்கரத்துல சிகப்பு வண்ணத்தில் மூலாதார சக்கரம் இருக்கு. நம்முடைய ரேகி பந்து தங்க நிறம் சிகப்பு நிறம் சேர்ந்து பிரகாசமா ஒளி வீசி கொண்டிருக்கு. மூலாதார சக்கரத்திற்கு நமக்கு சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கு. மெல்ல மூலாதார சக்கரத்தில் முதுகு வழியாக கவனம் செலுத்துங்க. பின்பக்கமா அப்படி முதுகு தண்டுல கீழே சேக்ரம் போன்னு சொல்லக்கூடியது. இங்க மூலாதார சக்கரம் இருக்கு. சேக்ரம் போனுக்குள்ள நம்முடைய குண்டலினி சக்தி, பிரபஞ்ச சக்தி, ரேகி இறை சக்தி நம்முடைய மூலாதார சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்யுது. 3 சுற்றுக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய குண்டலினி சக்தி பாம்பு மாதிரி படுத்துக் கொண்டிருக்கு. அதை விழிப்படைய செய்து மெல்ல வந்து மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கு. மூலாதார சக்கரத்துல இருந்து முதுகு வழியாக சுவாதிஷ்டான சக்கரத்தை நம்முடைய ரேகி பந்து குண்டலினி சக்தி ரெண்டுமே அடையுது. இந்த சக்கரத்துக்கு சக்தி கிடைக்கிறது. மூலாதார சக்கரத்துல இருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து வச்சு சுவாதிஷ்டான சக்கரத்துல இப்போ மணிப்பூரக சக்கரத்தை நோக்கி நம்முடைய குண்டலினி சக்தி, பிரபஞ்ச சக்தி சேர்ந்து மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கும். மணிப்பூரக சக்கரத்துல இருந்து ஹிருதய சக்கரத்துக்கு அநாகதா சக்கரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ரேகி தங்க நிற பந்து குண்டலினி சக்தி அநாகதா சக்கரத்தை வந்து அடைஞ்சிருச்சு. அநாகதா சக்கரத்துக்கு நமக்கு சக்தி கிடைத்து ரேகி பந்து நம்முடைய குண்டலினி சக்தி விஷக்தி சக்கரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கு. தொண்டை பகுதி, பின் பகுதியில், முதுகு பகுதியில் கவனம் செலுத்தணும். விஷக்தி சக்கரால வந்து விஷக்தி சக்கரா நிறைய சக்தி கிடைக்கும். விஷக்தி சக்கரால வந்து ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி நம்முடைய புருவ மத்திக்கு நேரா பின் பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம், அங்கே நம்முடைய குண்டலினி சக்தி, பிரபஞ்ச சக்தி
சக்தி ரெண்டும் சேர்ந்து மெல்ல வந்து தலைக்கு மேல சகசிரார சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி, ரேகி பிரபஞ்ச சக்தி மேல் நோக்கி மேல வந்து உட்காந்து தலைக்கு மேல உச்சியில இருக்கு. நம்மளுடைய கவனம் இப்போ உச்சியில செலுத்தணும். தலை உச்சியில நடுவு பகுதி. நம்முடைய குண்டலினி சக்தி பிரபஞ்ச சக்தி ரேகி ரெண்டும் சேர்ந்து தலைக்கு மேல ஒரு அரடி கேப்ல மேல வந்து துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டும் சேர்ந்து இணைந்து இருக்கு. அங்க வந்து பெந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த பிரகாசமான ஒளியில வந்து ரெண்டுமே சேர்ந்து கலந்து தலைக்கு மேல அரடிக்கு மேல நம்மளுடைய கவனத்தை செலுத்தும். ஒரு முழு நிலவு எப்படி இருக்கும் அது மாதிரி தலைக்கு மேல சின்னதா ஒரு புள்ளி வடிவத்தில் பிரகாசமா ஒளி வீசும். நம்மளுடைய குண்டலினி சக்தி ரேகி சக்தி ரெண்டுமே ஒளி வீசிக்கொண்டது. துரியத்திலிருந்து சக்தி வந்து நம்ம உடல் முழுவதும் அப்படி இறங்கி வந்துட்டு இருக்கும். சகஸ்ராரா, ஆக்ஞம், விசக்தி, அநாகரம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதார சக்கரம் அப்படியே இறங்கி உடல் முழுவதும் இந்த சக்தி வந்து பரவிட்டு இருக்கு. ரேகி பிரபஞ்ச சக்தி நம்ம உடல் முழுவதும் அப்படியே இறங்கிட்டே இருக்கு. தலைப்பகுதி முழுவதும், கழுத்து பகுதி முழுவதும், கைகள் முழுவதும், மார்பு பகுதி, வயிற்று பகுதி, முதுகு பகுதி, இடுப்பு பகுதி, கால்கள், கால் பாதம் வரைக்கும் முழுசும் சக்தி நிரம்பி வந்துட்டே இருக்கு. கால்கள் வழியாக வெளியே போயிட்டு இருக்கு. பிரபஞ்ச சக்தி ரேகி சக்தி நம்ம உடல் முழுவதும் வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்கும். தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் தேவையில்லாதவற்றையெல்லாம் வந்து கால் பாதங்கள் மூலமா பூமியின் வழியாக வெளியேற்று. பிரபஞ்ச சக்தி நம்முடைய உடல் முழுவதும் நிரம்பிட்டே இருக்கு. நாடி நரம்புகள்ல அணுக்கள்ல முழுவதும் வந்து ரேகி பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நமக்குள்ள வச்சுக்கணும். தலைக்கு மேல மட்டும் கவனம் செலுத்திட்டே இருக்கு. பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் அப்படி நிறைஞ்சிட்டே இருக்கு. தலைப்பகுதி முழுவதும், கண்கள்ல, காதுகள்ல, மூக்குல, வாயில, தொண்டை பகுதி, கழுத்து பகுதி, முதுகெலும்பு முழுவதும், பக்கம், கைகள், வலது கை இடது கை முழுவதும், மார்பு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இடது கால் முழுவதும், வலது கால் முழுவதும், உடல் உறுப்புகள் ஒவ்வொரு அணுக்களிலும் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள அப்படி முழுசா நிறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்குள்ள. வேற எதை பத்தியும் நம்ம சிந்திக்கலாம். பிரபஞ்ச சக்தியினுடைய தொடர்புல நமக்கு இருக்கு. குண்டலினி சக்தி பிரபஞ்ச சக்தியினுடைய தொடர்புல இருக்கு. உடல் முழுவதும் சக்தி வந்து நிரப்பிட்டு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து கால் பாதங்கள் வழியும் வெளியேறிட்டு மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசுல இருந்து வெளியேற்றிட்டு அப்படின்னு பிரபஞ்ச சக்தி இறங்க 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 நமக்குள்ள உடல் வந்து லேசான உணர்வு ஏற்படும்.
தலை உச்சிக்கு மேலேயே கவனம் இருக்கட்டும். எல்லா சக்கரங்களும் சுத்தமாயிட்டே இருக்கு. உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து சக்தி நிரம்பிட்டு இருக்கு. தேவையற்ற நோய் கிருமிகள் உடல்ல இருந்து வெளியேறிட்டு உடல் முழுவதும் பலமாக மாறி தலைக்கு மேல அரடிக்கு மேல கவனம் செலுத்துங்க. கவனம் முழுவதும் அங்கேயே இருக்கும். இந்த சக்தி முழுவதும் நம்ம உள்ள இறங்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த நினைவுலயே இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் வந்து பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கு அப்படின்ற மகிழ்ச்சியிலேயே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே இறை சக்தி, கடவுள், பிரபஞ்ச சக்தி கொடுத்து கொண்டே இருக்கு அப்படின்ற நினைவுலேயே இருக்கு. சக்தி உடல் முழுவதும் பரவிட்டு இருக்கு. நம்ம மனசு முழுவதும் பரவிட்டு இருக்கு. நம்ம மனசு லேசாயிட்டு இருக்கு. உடலும் லேசாயிட்டு இருக்கு. உடல்ல இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம உடலை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நினைவிலேயே இருக்கு. தலை உச்சிக்கு மேல கவனம் இருக்கும். அடிக்கு மேல தலைக்கு மேல கவனம் இருக்கும். முழு நிலவு எப்படி இருக்கும் அது மாதிரி சின்னதா நம்ம தலைக்கு மேல நம்மளுடைய ரேகி பிரபஞ்ச சக்தி, நம்மளுடைய குண்டலினி சக்தி ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. சக்தி நம்ம உடல் முழுவதும் பரவி கொண்டு தலை பகுதி முழுவதும், கழுத்து பகுதி, முதுகு பகுதி, முன் பகுதி, மார்பு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு, கால்கள், கைகள், உடல் முழுவதும் பரவி கொண்டே இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம், எலும்பு, சதை, அணுக்கள் எல்லாவற்றிலும் இந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிட்டே இருக்கு. நம்முடைய மனம், புத்தி எல்லாவற்றிலும் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு கொண்டே இருக்கு. எதை பத்தியும் நம்ம சிந்தனை பண்ண வேண்டாம். முழுவதுமாக நம்முடைய குண்டலினி சக்தி தலைக்கு மேல இறை சக்தியோட சேர்ந்து இருக்கு அப்படின்ற நினைவுல மட்டும் நான் வந்து ஆன்மா அப்படின்ற உணர்வு, அழிவில்லாத ஆன்மா. நீரினால நனைக்க முடியாது, நெருப்பினால எரிக்க முடியாது, காற்றினால கரைக்க முடியாது, அழிவற்ற ஆன்மா நான் அப்படிங்கிற நினைவு நமக்கு. இந்த உடல் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அழியக்கூடியது. இந்த ஆன்மா, இந்த கடவுள், பரமாத்மா, இது ரெண்டுமே அழிவற்றது. மற்ற பொருட்கள் எல்லாமே அழியக்கூடியது. இறை தொடர்புல நம்ம இருந்தாக்க நம்ம எல்லாத்தையுமே கடந்து போயிடும். எப்ப இறை தொடர்பு நமக்கு வந்து கட்டாவது, விலகி போறோம், அப்ப நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரும். நான் ஆன்மான்ற உணர்வுல இந்த உடல்ல நம்ம இருக்கோம். இந்த உடல் வேற, நான் வேற. நான் அழிவில்லாத ஆன்மா, இந்த உடல் வந்து அழிய. கவனம் தலைக்கு மேலேயே இருக்கும்.
சின்னதா வந்து இந்த நிலவு, முழு நிலவு பிரகாசமாக சின்னதா ஒரு கை விரல் நுனி அளவு நம்ம தலைக்கு மேல இருக்கு. நம்முடைய குண்டலினி சக்தி, அந்த இறை சக்தி தொடர்புல நம்முடைய குண்டலினி முழு சக்தி அடைஞ்சிட்டு இருக்கும். அந்த சக்கராக்கள் எல்லாமே வந்து முழு சக்தி அடைஞ்சிட்டு இருக்கும். நம்முடைய உடலுக்கு முழுவதுமாக இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஆன்மான்ற உணர்வு மட்டும் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அழிவற்ற ஆன்மா நான். நீரினால ஆன்மாவை நனைக்க முடியாது, நெருப்பினால் அழிக்க முடியாது, காற்றினால் கரைக்க முடியாது. ஆன்மா நான். எனக்குள்ள அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கு. அன்புமயமான ஆன்மா, அன்பு சொரூபமான ஆன்மா, ஞான சொரூபமான ஆன்மா. ஞானம் மட்டுமே நிறைந்திருக்கு, அன்பு நிறைஞ்சிருக்கு, சக்தி நிறைஞ்சிருக்கு. எனக்குள்ள எந்த விதமான பலவீனமும் கிடையாது. என்னால செய்ய முடியாத வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது, காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாம் என்னால செய்ய முடியும். நான் அளப்பரிய சக்தி நிரம்பிய ஆன்மா. எல்லையற்ற சக்தி எனக்குள்ள இருக்கு. அதை இப்ப நான் நன்கு வந்து உணர்றேன். நமக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி, பிரபஞ்ச சக்தி, ரேகி சக்தி தலைக்கு மேல இருக்கு. அதை நம்ம நன்கு உணரணும். மெல்ல புருவ மத்தியில கவனம் செலுத்துங்க. விசக்தி பகுதியில கவனம் செலுத்துங்க. அநாகதா சக்கர கவனம் செலுத்துங்க. மணிபூரக சக்கரத்தில் கவனம் செலுத்துங்க. சுவாதிஷ்டான சக்கரத்தில் கவனம் செலுத்துங்க. மூலாதார சக்கரத்தில் கவனம் செலுத்துங்க. சக்கரங்கள் எல்லாமே சக்தி நிரம்பி கொண்டிருக்கு. உடல் முழுவதும் சக்தி நிரம்பி கொண்டிருக்கு. நான் ஆன்மா, குண்டலினி சக்தி, இறை தொடர்புல பிரபஞ்ச சக்தியினுடைய தொடர்பு மூலமா என்னுடைய பழைய கர்மாக்கள் எல்லாம் வந்து கரைஞ்சு போயிடும். எல்லா கர்மாக்களையும் வந்து பிரபஞ்ச சக்தி தனக்குள்ள இழுத்துக்குது. நம்ம ஒரு தூய்மையான ஆன்மாவா இப்ப மாறிக்கொண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களையும் பிரபஞ்ச சக்தி இழுத்துக்கணும். நம்ம ஒரு தூய்மையான ஆன்மாவாக நம்ம மாறிக்கொண்டோம். மனதால, உடலால, எண்ணத்தினால செய்த அனைத்து கர்மாக்களையும் வந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம ஒப்படைச்சோம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சோம். இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட எனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே கொடுங்க சொல்லி கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. தலையை உச்சியில கவனம் செலுத்துங்க. ஆக்ஞா சக்கரத்துல கவனம் செலுத்துங்க. சக்தியில கவனம் செலுத்துங்க. அநாகதா சக்கரத்துல கவனம் செலுத்துங்க. நாபி சக்கரம், சுவாதிஷ்டானம், மூலாதார சக்கரம். மெல்ல நம்மளுடைய குண்டலினி சக்தி எங்க இருந்ததோ அந்த இடத்தை நோக்கி இது மெதுவா கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கு. சகசிராரத்துல இருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வருது, ஆக்ஞால இருந்து விசக்திக்கு வருது,
விஷக்தியிலிருந்து அநாகத சக்கரம், அப்புறம் நாபி, சுவாதிஷ்டானம், அப்புறம் மூலாதார சக்கரத்துல குண்டலினி சக்தி எங்க இருந்ததோ அந்த இடத்துல அது உட்கார்ந்துருச்சு. இந்த குண்டலினி சக்தி அது வந்து தாய் சக்தி. அந்த தாய் வந்து நம்மளை வழி நடத்தும். நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்மளை வந்து வழிகாட்டும். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது இந்த குண்டலினி சக்தி நமக்கு வந்து வழி நடத்தும். பிரபஞ்ச சக்தி மூலமா குண்டலினி சக்தி நமக்கு நல்வழியை காட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைகள் நல்லா தேய்ச்சி கண்கள் காத்து உடல் முழுவதும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல அப்படி தொடும். கைகள்ல உடல் முழுவதும் தொட்டு வலி, முதுகு வலி இருக்கும், முதுகுல தொடுங்க. சுகர் இருக்குங்க, பின்னாடி முதுகு பக்கமா தொடுங்க. வயிற்று வலி, ஹார்ட் பிரச்சனை இருக்குங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க, தலைவலி இருக்குங்க, கால் வலி, என்னென்ன பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் தொட்டு விடும். நல்ல கண்கள் திறந்து கைகளை பாருங்க, விரல் நுனி பாருங்க, நடு கை பாருங்க, கீழே நுனி கை பாருங்க, மணிக்கட்டு. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்தா, பிரபாத்தே கரதர்ஷன். காலையில எழுந்தோடனே பிரபாத்தே கரதர்ஷன். காலையில நம்முடைய கைகளை வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். கராக்ரே வசதே லக்ஷ்மி, இந்த மேல இருக்கக்கூடிய பகுதியில் லக்ஷ்மி வாசம் செய்து, கரமத்தியே சரஸ்வதி, நடுவில் வந்து சரஸ்வதி, கரமூலைத்து கோவிந்தம், இங்க வந்து பெருமாள் கோவிந்த நாராயணன் வந்து இங்க இருக்கு. காலையில எழுந்தோடனே கைகளை வந்து நம்ம தரிசனம் தேய்ச்சிட்டு கை தியானம், ரேகி தியானம் மூலமா நமக்கு வந்து சக்ராஸ்க்கு வந்து சக்தி எடுத்து இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம ஹீலிங் வந்து பண்ண போறோம், சிகிச்சை வந்து பண்ணணும். இப்போ எல்லா சக்ராஸ்க்கும் வந்து நம்ம ரேகி கொடுக்கணும் சிகிச்சைக்காக. அப்போ வந்து சக்ராஸ் எல்லாம் வந்து நல்லா சக்தியா இருக்கும். சக்ராஸ்ல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வந்து ஹீலிங் ஆகும். சக்ராஸ் சுத்தம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, இல்லை வந்து மாசத்துல ஒரு முறை, அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து கடல் பக்கத்துல இருந்தது அப்படின்னாக்க நம்ம கடலுக்கு போயிட்டு கால்களை வந்து கழுவிட்டு வரோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தண்ணியிலேயே, உப்பு தண்ணியிலேயே அப்படியே நிற்கணும். கடல் தண்ணியில நின்று அப்படியே வந்து நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது நம்ம உடம்புல இந்த சக்ராஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளும் அந்த உப்பு தண்ணியில வந்து வெளியே போயிடுது, கரைஞ்சி போயிடுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த கடல் தண்ணியில போயிட்டு நிக்கணும். 15 நாள் கடல் பக்கத்துல இருந்தீங்கன்னா வாரம் கூட போகலாம். ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா ரொம்ப நிறைய வந்து சக்ராஸ் வந்து கிளியர் ஆகும். நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கியூர் ஆகும் நம்ம உடம்புல இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து கடலுக்கு வந்து போவாங்க நிறைய பேர், பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. கடல்ல கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு கடல்ல போய் நின்றுட்டு வருவோம். அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது நம்ம பௌர்ணமி அந்த மாதிரி வந்து அமாவாசை அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம போனாக்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து கடலுடைய அலைகள் வந்து அதிகமாக இருக்கும், அதையும் ரசிக்கலாம். அப்படியே வந்து நம்மளுடைய
சக்கராஸ் வந்து சுத்தம் பண்ணி, இது வந்து சக்கராஸ் சுத்தமாகறதுக்கு ஒரு வழி. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பே இல்லாதவங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல வருஷத்துல ஒரு வாட்டி கூட கடல்ல போயிட்டு நம்ம நின்றுட்டு. அப்போ வந்து எல்லா சக்கராஸும் வந்து அந்த உப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம உடம்புல இருந்து நெகட்டிவ்ஸ், எதிர்மறைகளை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியே எடுக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கிறது உப்பு தண்ணியில. உப்பு சாதாரண நம்ம கல் உப்புல கூட நம்ம பண்ணலாம், வீட்லயே வச்சு கூட பண்ணலாம். ஆனா இயற்கையிலேயே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணி. அங்க போய் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப எனர்ஜி நிறைய கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். இது ஒரு மெத்தட், சக்கராஸ் வந்து சுத்தம் பண்றது. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அடுத்தடுத்த இதுல நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்முடைய லிவர் சூடாகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லிவர் சூடானா நமக்கு வந்து அட்டென்ஷன் வந்து குறையும், கவனம் வந்து குறையும். கவனம் குறைஞ்சது அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யறோம், எது பண்றோம் அப்படின்னு அந்த ஞாபக சக்தி வந்து குறைஞ்சிடும். எது பண்றோம், ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது வச்சு தேடிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது கவனம் இல்லாம யார் மேலே போய் இடிச்சுக்குவோம், அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அந்த அட்டென்ஷன் குறையுது அப்படிங்கும்போது நம்ம லிவர் வந்து சூடாகும். லிவர் ஏன் சூடாகுது அப்படின்னா அதிகமான சிந்தனை, அதிகமான எண்ணங்கள் நமக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது அப்படின்னா லிவர் சூடாகும். அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்றது, நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் பேக், ஒரு கவர் மாதிரி இருக்கும், அந்த அதுல வந்து ஐஸ் கட்டி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஐஸ் வந்து கட்டி ஆயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கட்டி எடுத்து அப்படியே வச்சிங்க அப்படின்னாக்க ஒரு 5 நிமிஷத்துல அவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி, ஒரு 2-3 மணி நேரம் ஐஸ்ல வந்து உறைஞ்சி கட்டியான ஐஸ் கட்டி வந்து ஒரு 5 நிமிஷத்துல கரைஞ்சி தண்ணியா மாறிடும். அந்த அளவுக்கு அந்த ஹீட் வந்து நமக்கு லிவர்ல இருக்கும். அது வந்து மொத்தம் வந்து அந்த ஹீட் மொத்தத்தையும் வந்து வெளியே எடுத்துரும் ஐஸ் கட்டி. இது ஒரு மெத்தட். அந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட் இருக்கு, அதை நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். நீங்களே பண்ணிடுங்க, நான் சொல்லிடுறேன். அது மாதிரி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனுபவம் சொல்லுங்க. இப்போ நமக்கு வந்து போன வாரம் கிளாஸ்ல வந்து ஜோரே சிம்பிள் நம்ம பார்த்தோம். ஜோரே வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ எல்லா விதமான அடைப்புகளுக்கு வந்து ஜோரே வந்து நமக்கு சுகரு, பிபி, ஈஸ்னோஃபிலியா, சுவாச கோளாறு, ஹார்ட்ல அடைப்பு, இது இல்லாம உடல் பிரச்சனைகள் இல்லாம திருமண தடை, காரிய தடைகள், இதுக்கெல்லாம் வந்து ஜோரே வந்து நம்ம பயன்படுத்தும். நம்ம ஏதாவது ஒரு எந்த வேலை எடுத்தாலும் வந்து நடக்க மாட்டேங்குது, பாதியிலே நின்று போகுது அப்படின்னாக்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஜோரே வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியா முடியும். அந்த சிம்பிள் வந்து நம்ம பார்க்கணும். அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மோட்டார் ஜுனான், இந்த கிருமினால வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது வந்து இந்த மோட்டார் ஜுனான். நோய் கிருமிகள் வந்து வெளியேற்று. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க கேன்சர், அதுக்கப்புறம் வந்து கபநோய் அப்படின்னா சளி கட்டிகிட்டே இருக்கும், தொடர்ந்து சளி போகவே போகாது. 15 நாள் 20 நாள் 1 மாசம் ஆனா கூட வந்து சளி போகவே போகாது. எல்லா விதமான கேன்சருக்கும் வந்து இந்த மோட்டார் ஜுனான் வந்து நம்ம பயன்படுத்தலாம். 4 o'clock இப்போ எல்லா விதமான கேன்சர் நோய், புற்றுநோய்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் ஜுனான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கல்லீரல் சம்பந்தமான நோய், வைரஸ் தாக்குதல், போலியோ, அதுக்கப்புறம் எய்ட்ஸ், அப்புறம் சளி, தடுமன், இருமல், தும்மல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, இது மாதிரி வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த கிருமி அப்படின்னு போட்டு மோட்டார் ஜுனான்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துல வந்து வேர்க்கூறு நிறைய வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அக்கி வரும் இடுப்பு பகுதியில, அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கல் பகுதியில அக்கி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வலி எடுக்கும் அந்த அக்கி வந்து. அது மாதிரி வந்து பல விதமான அம்மை நோய்கள் அதுக்கெல்லாம் வந்து இந்த கிருமி மோட்டார்ஜோனான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னா மறந்து போயிடும். சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா எவ்வளவு வேலை பண்ணது சிம்பிள் மோட்டார்ஜோனான். இப்போ நோய் கிருமியை வந்து வெளியேற்றுறதுக்கு மோட்டார் 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 சொல்லணும், கிருமியை வந்து கொல்றதுக்கு வந்து மோட்டார் மோட்டார் சொல்லணும், கிருமி வந்து வெளியேற்றுறதுக்கு ஜொனான் ஜொனான்னு சொல்லணும். மோட்டார் ஜொனன் கடைசியா சொல்லணும். எந்த விதமான எல்லா விதமான கேன்சருக்கும் இந்த இது வந்து பயன்படுத்தும். சிம்பிள் வரைஞ்சி வந்து நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இது நமக்கு வந்து எடுத்ததுதான் கிளாஸ்ல, புதுசு கிடையாது, ஏற்கனவே எடுத்தாச்சு. இது சம்பந்தமா ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் யாருன்னா. ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்தா நம்ம ஐயாட்ட கேட்கலாங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுக்கு ஓபன் பண்றாங்க. ஐயா மியூட் எடுத்து விட்டுறீங்களா எல்லாருக்கும்? எல்லாம் எடுத்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சார் தினமுமே எல்லா சிம்பிள் பண்ணணுமா சார், இல்ல எது தேவையோ அதுக்கு மட்டும் பண்ணிக்கணுமா? எது தேவையோ அது மட்டும் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து ரேகி கத்துக்கணும் அப்படின்னாக்கா எல்லா சிம்பிள் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நீங்க எல்லா சிம்பிள் தெரிஞ்சு வச்சுட்டா தானே யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பா இதுதான் எனக்கு 2வது கிளாஸ், போன வாரம் தான் ஜாயின் பண்ணேன். சரி சரி சரி. எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, இல்லைன்னு சொல்லல. நான் கேட்டேன், நான் எல்லாமே நம்ம எது அதாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஆனா தினம் யூஸ் படுத்த வேண்டாம் இல்லையா? இப்போ சுக்கரே மட்டும் டெய்லி வந்து யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்றதுக்கு வந்து சுயரேகின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது தெரியலைங்க சார். அந்த லிங்க் அந்த உங்களுடைய இதை கூட ஓபன் பண்ணி பார்த்தா சிலதுக்கு தான் அதுல வந்து இதெல்லாம் போட்டுறது, அதெல்லாம் நான் நோட்ல எல்லாம் எழுதி வச்சுட்டேன். இப்போ சுயரேகி வந்து இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ் இது பண்ணும்போது போன வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஜோரேவும் சுக்ரேவும் ஜோரே வந்து நம்ம பண்ண போன வாரம். இப்போ வந்து ஜோரே பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியும், அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அது மாதிரி வந்து மோட்டார் ஜோனான் வந்து என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி சிகிச்சைக்கான சிம்பிள்ஸ் சொன்னீங்க. சிகிச்சை பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். எந்தெந்த நோய்க்கு என்னென்ன சிம்பிள் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல இருக்கு. நன்றிங்க ஐயா. சதீஷ் ஐயா, நம்ம லாஸ்ட் வீக் பண்ணதுல ஒரு ஆடியோ வீடியோ வரலீங்க ஐயா. நம்ம இப்போ வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரேகி பயிற்சி 1ன்னு போட்டு இன்னொரு ரெக்கார்டிங் போட்டுக்கலாங்க ஐயா. ஒரே நிமிஷங்க ஐயா. சரிங்க. ஓகேங்க, நன்றிங்க ஐயா.